கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 21 அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 21 அதிகாரம் வசனம் 36. ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டு வரும்பொழுது கடைசி காலம் மிக பயங்கரமான ஒரு காலமாக இருக்கும் என்று சொல்லி இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் படித்தால் நாம் மிக எளிதாக விளங்கி கொள்ள முடியும். மேலும் மத்தேயு 24 அதிகாரத்திலும் அவைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், இயற்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும், தேசத்துக்கு தேசம் எப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளாக போகும் என்பதெல்லாம் மிகவும் தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக்கொண்டே வருகின்றார். இறுதியாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன செய்ய வேண்டும் என்று குறிப்பிடும் பொழுது இவைகள் இப்படிப்பட்டதான பயங்கரமான காலங்களிலே நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும்படிக்கு, அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு நாம் பாத்திரவான்களாக தகுதி உடையவர்களாக நாம் இருப்பதற்கு நாம் இங்கே என்ன செய்ய வேண்டுமாம்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நாம் விழித்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கே நமக்கு தெரியும் எப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு கொஞ்சம் கூட இல்லாத உலகம், சுயநலம் மிக்க உலகமாக இருக்கிறது. பிறரை அழித்து தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றதான உலகம் மாத்திரமல்ல, எங்கு பார்த்தாலும் பயங்கரமான செய்திகளை, இயற்கை சீற்றங்களை, யுத்தங்களை, மரண செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். மரணம் இல்லாத, விபத்து இல்லாத, இயற்கை அழிவு இல்லாத ஒரு நாளை கூட நாம் பார்க்க முடியாது என்ற நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். எல்லாமே இயல்பாக ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற ஒன்றாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்டதான பயங்கரமான உலகத்தில் கடவுளுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் கர்த்தருடைய வருகையில் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன? நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லித் தருகிறது. இங்கே ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறதை பார்க்கிறோம். எப்பொழுது நான் ஜெபிக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நான் ஜெபத்தை மாத்திரம் நான் செய்து 24 மணி நேரம் ஜெபத்தை மாத்திரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறாரா என்ற கேள்வி நமக்கு வரலாம். இன்றைக்கு பல இடங்களில் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். 24 மணி நேரமும் அப்படியே ஜெபதபத்தில் உட்கார்ந்து விடுகின்ற மக்களை பார்க்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லித்தரவில்லை. இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறதே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இறுதி ஜெபமாகிய யோவான் 17 அதிகாரத்தை நீ படிக்கும் பொழுது அங்கே கடவுள் அற்புதமாக அவர் குறிப்பிடுகிறார். நீர் இந்த பூமியிலே நான் செய்து முடிக்கும்படிக்கு எனக்கு நிர்ணயித்த காரியத்தை, எனக்கென்று கர்த்தர் தீர்மானித்த காரியத்தை நான் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து அனுப்பப்படும் பொழுது ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்பட்டார். அந்த நோக்கத்தை துல்லியமாக ஆண்டவர் செய்து முடித்தார். அதை தான் அந்த ஜெபத்திலும் குறிப்பிடுகின்றார். சிலுவையில் அந்த 7 வார்த்தைகளை ஆண்டவர்
பேசும் பொழுது அதில் முடிந்தது என்றும் குறிப்பிடுகின்றார். அப்படியானால் ஒரு காரியத்தை கடவுளுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன? கடவுளுடைய சமூகத்தில் நாம் போய் நிற்பதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் நம்முடைய கடமைகளெல்லாம் முடித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். பவுலும் அதை சொல்லுவார். நான் ஓட்டத்தை முடித்தேன். நான் ஓட்டத்தை எனக்கென்று கடவுள் தீர்மானித்திருந்த அந்த பாதையை நான் வெற்றியோடு ஓடி கடந்து என் பொறுப்புகளையெல்லாம் நான் செய்து முடித்தேன் என்று குறிப்பிடுவார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு அண்ணனாக, ஒரு ஆசிரியராக, ஒரு அதிகாரியாக, ஒரு ஊழியக்காரனாக என்று சொல்லி இந்த உலகத்தில் நமக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்புகள் அனைத்தும் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள்தான் இந்த பொறுப்புகளை நமக்கு கொடுக்கின்றார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நமக்கு குழந்தைகளை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளை கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு தாயும் தகப்பனுக்கும் இருக்கிறது. ஒரு அரசாங்கத்தில் ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது, அல்லது பிற நிறுவனங்களில் நமக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கின்றது, அதன் மூலமாய் வருமானம் கிடைத்து நாம் பிழைக்கின்றோம். அதற்குரிய அந்த கடமை இருக்கிறதே, பொறுப்பு இருக்கிறதே, அதை நாம் சரியாக செய்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதையெல்லாம் விட்டு இல்லை, ஆண்டவருடைய வருகைக்காக நான் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி 24 மணி நேரமும் எதையும் நாம் பொருட்படுத்தாமல் செபிக்கிறவர்களாக மாத்திரம் இருப்பதை கடவுள் ஒரு நாள் விரும்பவே மாட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நம்முடைய கடமைகளை செய்வதற்கு நாம் முயற்சித்து பார்ப்போம். நம்முடைய கடமைகள் என்னென்ன இருக்கிறது, யாருக்கு நான் எதை செய்ய வேண்டும் என்று பிறருக்கு நாம் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய பார்வையிலே முதலாவது பிரீதியாக இருக்கும். அப்பொழுதுதான் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, பிதாவின் ராஜ்யத்திற்குள் நீ பிரவேசி, கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய். ஆண்டவர் கொடுத்த அந்த பொறுப்புகளிலே நீ உண்மையாயிருந்தாய். அது ஊழியக்காரனே மாத்திரமல்ல, கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை. நான் கொடுத்த அந்த சிறிய காரியத்தில் நீ உண்மையாயிருந்தாய், அதை சரியாக எனக்கு முன்பதாக நீ செய்து முடித்தாய். ஆகையால் உனக்கு நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு முன்பாக நிற்க நாம் பாத்திரர்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் செபிக்கிறவர்களாக, விழிப்போடு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் என்பது என்ன? அப்படியானால் ஜெபிக்கக்கூடாத? அப்படியும் அல்ல. ஜெபம் என்றால் என்ன? ஆண்டவரோடு தொடர்பு கொள்வது ஆண்டவரோடு கூட நாம் சிந்தையில், நம்முடைய எண்ணத்தில் எப்பொழுதும் ஆண்டவரோடு தொடர்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர நாம் எந்நாளும் முழங்காலில் நிற்கிறவர்களாக அல்ல. நம் கடமைகளை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய கையில் இருக்கிறதான கைபேசி எப்பொழுதும் அந்த குறிப்பிட்ட டவரோடு கூட அது தொடர்புடையதாக இருக்கிறது. அதனால்தான் பலருக்கு அது பயன்படுகிறது அல்லவா? அதே வண்ணமாய் ஆண்டவரோடு கூட நாம் தொடர்புடையவர்களாக ஆவியிலே ஜெபம் பண்ணி, ஆவியிலே நாம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து கொண்டு இருக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்மை பலப்படுத்தி கர்த்தருடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.